பட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேட்பாங்க, உனக்கு ஸ்வெட்டே வரமாட்டுது, உனக்கு வந்துட்டு நார்மலாவே டச்சப்பும் பண்ண மாட்ற, காத்தால போட்டு ஒரு மேக்கப் அப்படியே ஸ்டில் பேக்கப் ஆகுற வரைக்கும் அப்படியே இருக்கு, ஆயில் வரமாட்டுது எப்படின்னா நிறைய என்னோட இந்த சீரியல் ஹீரோயின் அவங்களும் கேட்டுட்டாங்க, என்ன மேம் எப்படி மேம் பண்றீங்க? பண்றீங்க அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அதே ஸ்டிக்கு பேன் கேக்கு பவுடர் மேம் இல்ல அவ்வளவுதான். நீங்க வந்து ஆர்டரா சொல்லுங்க மேம், என்னென்ன விஷயம் மேம் போடுறீங்க, நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஐயோ ஸ்டிக்கும் போடுவேன். அது அது இங்க வந்துட்டு மேக்கப்கான ஒரு இப்போ மேக்ல வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அது நான் சொல்றது 15 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கும் முன்னாடியில இருந்து. ஸோ எனக்கு சொல்லி கொடுத்த மேக்கப் மேன் இவங்க எல்லாம் வந்துட்டு அப்போ நான் சின்ன வயசுலயே வந்ததுனால எனக்கு என்ன ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஓகே, அப்போ அவங்க சொல்லி கொடுத்தது வந்துட்டு ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, க்ரைலானில் வந்துட்டு ஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கு தான் மேஷ் பண்ணிவிட்டு பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஸ்மஜ் பண்ணி அதுக்கப்புறம் பேன் கேக் போடுவோம். அது கொஞ்சம் நேரம் ஃபேனில் அப்படியே ஆற விட்டு ட்ரை அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ ஐப்ரோஸ் லைனர் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.